சேவரத்னா, சேவை செம்மல் என்று சென்னை கல்ச்சுரல்ஸ் அகாடமியால் பட்டமளிக்க பெற்றவர். மதுரையில் தொழிற்சேவைக்கும் நற்சிந்தனையாளர் விருதும் பெற்றவர். மேலும் மனிதநேய மாமணி, புதுமை கவிஞர் என பல பட்டங்களுக்கு உரிமையானவர். 10க்கு மேற்பட்ட நூல்களை இயற்றி தந்தவர். ரோட்டரியில் பல பொறுப்புகளை வகித்தவர் மற்றும் அதில் பல சாதனைகளை புரிந்தவர். நம் மேவரிக்ஸ் குடும்பத்தின் அங்கமாய் ஆனவர். தளிர் தமிழர் சங்கத்தின் முதன்மை ஆலோசகர், 3000 மேடைகள் கண்ட பேச்சாளர். சிறு குறிப்பாய் இம்மேடை அவரது 3029வது மேடை மற்றும் 3000வது மேடை பிஜிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தளிர் தமிழர் சங்கத்தின் சார்பாக அமைத்து தந்ததை எண்ணி பெருமிதம் கொள்கிறோம். மணவளக்கலை திருக்கோயிலை நமது ஊரில் நிறுவியவர். முனைவர், கவிஞர், எழுத்தாளர், நற்சிந்தனையாளர், நன்மனிதர், ரொட்டேரியன் கலை பிரிவின் மாவட்ட செயலாளர், ரொட்டேரியன் மேஜர் டோனர் VS பாஸ்கரன் அவர்களை சிறப்பு விருந்தினராய் நம் மேடையை அலங்கரிக்க வரவேற்பதில் மேவரிக்ஸ் பெருமிதம் கொள்கிறது. வணக்கம். மாலை வணக்கம். என்ன வணக்கம் சொல்லலாங்களா? நானும் உங்களை போல தான் இந்த குழந்தைகளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் உக்காந்துருக்கும். இன்றைக்கி எனக்கு ஒரு சவாலான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ சொன்னாங்க இல்லையா, கவிதை எழுதினார், புத்தகம் எழுதினார் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. இப்போ எனக்கு ஒரு சவாலான மேடையாக தான் அந்த மேடை இருக்குது. ஏன்னா அந்த முழங்கால விட குட்டியாக இருக்கிற குழந்தைகள்லாம் இங்கே ஏகப்பட்ட விஷயங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே போய் நம்ம என்ன பேசி ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டத்தோடு இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன். குட்டி ஜாம்பவான்கள்லாம் இங்கே நிறைய சாதனைகளை உங்கள் முன்னாடி நிகழ்த்தி காட்டிட்டு போயிட்டுருக்காங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு உலகம் வரணும், இளைஞர் உலகம் அடுத்த தலைமுறை இப்படியெல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேற்பட்ட மேடைகளில் குழந்தைகள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் என்னவெல்லாம் எதிர்பார்த்தேனோ அது மாதிரியே அதுவெல்லாம் இங்கே என்னுடைய கனவுகள் இங்கே நனவாயிட்டிருக்கு இந்த பள்ளியில் அப்படிங்கிறதுக்காக நான் பெருமிதப்படுறேன். அதனாலேயே தொடர்ந்து இந்த பள்ளியோடு நான் பயணம் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறதுல பெருமிதம் கொள்கின்றேன். 2 விஷயம் இருக்குது இங்கே. ஒரு அரசனுக்கு இந்த உலகத்திலே நான் இதுவரைக்கும் காணாத சுவை மிகுந்த பழத்தை யார் எனக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி ஊருக்குள்ளே அறிவிக்கிறார். அப்போ நிறைய பேர் பழங்களோட வரிசையில் நிற்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் ஒரு அன்னாசி பழத்தை எடுத்துகிட்டு போகிறார் மன்னன்ட்ட. ஐயா, இந்த அன்னாசி பழத்தை நான்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா, நான் இது வரைக்கும் சுவைக்காத பார்க்காத பழத்தை கொண்டு வரணுங்கிறது தான் நான் சொல்லியிருக்கிற வேண்டுகோள், இதை கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாயிலே அந்த அன்னாசி பழத்தை வச்சு திணிச்சு அனுப்பி விட்டுறார். அப்படியே வெளியே ரத்தத்தோடு வரார். ஆனாலும் அவருக்கு ஒரு சிரிப்பு. என்னடா இவ்வளோ பெரிய அன்னாசி பழத்தை வாயில் செருவி விட்டுருக்கோம், அவருக்கு உதடெல்லாம் கிழிஞ்சிருக்கு, ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே இந்த மனுஷன் போகிறாருன்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க. நான் பரவாயில்ல, பின்னாடி ஒருத்தர் பலாப்பழத்தை வச்சுட்டு நின்றுட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதுபோல் அடுத்து ஒரு சிறப்பு விருந்தினர் பதற்றத்தோடு உட்காந்துருக்கிறார். இந்த பள்ளியில் இந்த குழந்தைகள் பண்ணுற சேட்டைக்கு முன்னாடி நம்ம போய் என்ன பேசி இங்கே கைதட்டல் வாங்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டத்தோடு பலாப்பழத்தோடு இங்கே வந்திருக்கின்ற அருமைக்குரிய அன்பு சகோதரர் பாரதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சங்கரராமன் அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்பதில் நானும் கூடுதல் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா அவர் பிறந்தது எட்டயபுரத்தில், அவர் பாரதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பாரதியோட அத்தனை விஷயங்களையும் உலகத்திற்கு எடுத்து செல்வதில் ஆகச்சிறந்த ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். அவர் இந்த இடத்துல இங்கே நிற்கிறது, நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது நாமெல்லாம் செய்த பாக்கியம். அவரை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இப்படி இருந்துகிட்ருக்காங்க, பாரதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் இந்த நாளில் தெரிவிப்பதற்கு ஒரு களமாக இந்த பள்ளி இருந்திருக்குது. அதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இந்த பள்ளிக்கு மீண்டுமே எனது ஒரு மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாரதியாருக்கு 8க்கும் மேற்பட்ட மொழிகள் தெரியும்னு சொல்லி வாசிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற அந்த குட்டி பாரதிக்கெலாம் நிறைய அதுக்கு மேலே மொழிகள் கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை எனக்குள்ளே விதைத்தது அந்த குழந்தைகளோட மொழி திறன். ஹிந்தியில் பேசுகிறாங்க, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு எத்தனை பாரதியார்கள் வந்தாங்க. இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத பாரதிகள்லாம் இன்னும் வர இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்ம வியப்போடு பார்க்க இருக்கின்ற செய்திகள்.
ஒரு பள்ளி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாள பள்ளியாக பிரவீன் அடிக்கடி சொன்னார். உங்களுக்குலாம் ஒரு பதட்டம் இருக்கிறது, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, இந்த பள்ளிக்கு அப்புறம் வெளியே போய் அவங்களால சர்வை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருப்பதாக சொன்னார். அப்படிலாம் இல்லை. இந்த குழந்தைகள் எதையும் சாதிக்கக்கூடியவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நான் கண்டறிந்த உண்மை. நான் என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட பள்ளிகளுக்கு போயிருக்கேன், குழந்தைகளை பார்த்துருக்கேன். நானும் ஒரு பள்ளி நடத்துகிறேன். நான் கவனித்த வகையில் ஆகச்சிறந்த பள்ளியாக தொடர்ந்து இந்த பள்ளியோடு நான் இயங்க வேண்டுங்கிற அந்த ஒரு சிந்தனையோடு இயங்கி கொண்டிருக்கின்றேன். ஒரு பள்ளினா இப்படி தான் இருக்கணுங்கிற என்னுடைய கனவு பள்ளியாக இந்த பள்ளி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக மீண்டுமே நாம் எல்லாம் பெருமிதம். இந்த பள்ளியில் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வச்சிருக்கிற இந்த பெற்றோர்களை இந்த நேரத்தில் நான் அண்மையாக பாராட்டுறேன். ஏன்னா உலகத்தில் எல்லாரும் ஒரு பக்கம் திசை நோக்கி போயிட்டு இருக்கும்போது யாரெல்லாம் வித்தியாசமாக சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்களாக மாறுறாங்க. எல்லாரும் பழம் மரத்துலேருந்து கீழே விழுந்தா அது விழும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போனப்போ ஒருத்தர் மட்டும் ஏன் இந்த மரம் மேலேருந்து இந்த பழம் மேலேருந்து கீழே விழுது அப்படிங்கும் போது தான் அந்த ஐன்ஸ்டீன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறார். இப்போ கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். இப்போ எல்லாரும் கடந்து போகாத இது ஏன் அப்படின்னு சிந்திக்கிற ஒரு மனிதரால் தான் இந்த உலகத்திற்கு நிறையா விஷயங்கள் கிடைக்குது. அதுபோல் நீங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த குழந்தைகள்கிட்ட இன்புட்டை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோடு இந்த பள்ளியில் உங்கள் குழந்தைகளை அனுமதிச்சிருக்கிறீங்க. அவர்கள் ஆகச்சிறந்த தலைவர்களாக வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதற்கு ஒரு சாட்சியாகத்தான் இந்த மேடையில் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அமைஞ்சிருக்கு. உண்மையிலே ஆண்டுதோறும் நான் பிரமிச்சு போய் நிற்கிறேன். போன வருஷம் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தேன். அப்போ இந்த குழந்தைகளோட அங்கீகாரத்தை பார்த்துட்டு நான் செஞ்ச ஒரே ஒரு வேலை என்னென்னா, என்னுடைய பேரன் கோயம்புத்தூர்லேருந்து விடுமுறைக்காக 2 நாள் 3 நாள் வந்தால் கூட இங்கே கொண்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே விடுறது என்னுடைய வழக்கமாக இருக்குது. அந்த அளவில் இந்த பள்ளி என்னை ஈர்த்து இருக்குது அப்படிங்கிறது தான் அதற்கான சாட்சியாக இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இன்னும் கூடுதலாக இங்கே படிக்கின்ற குழந்தைகள் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் கொண்டு மேலோங்கி வருவார்கள். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த பள்ளி ஒழுக்கத்தையும் கூடவே சேர்த்து கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறத நான் பல நேரங்களில் பார்த்துருக்குறேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு கல்வி மட்டும் அல்ல, ஒரு எப்படி ஒரு 100 ரூபாய் தாளில் ஒரு பக்கம் 100 ரூபா, இன்னொரு பக்கம் 10 ரூபாய்னு பிரிண்ட் ஆகிருந்தால் அந்த நோட்டு எதுக்குமே செல்லாதோ, அதுபோல் ஒரு குழந்தை ஒழுக்கம் மட்டும் இருந்து நல்லா படிக்கல அப்படின்னா அந்த குழந்தையால் பிரயோஜனம் இருக்காது. ஒரு குழந்தை நல்லா படிக்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட ஒழுக்கம் இல்லைனாலும் அந்த குழந்தையால் சர்வை பண்ண முடியாது. அப்போ இங்கே 2க்குமான வாய்ப்புகள் பிரகாசமாக வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பள்ளிகள் தான் இன்னும் இந்த உலகம் முழுவதும் பெருக வேண்டும். இந்த பள்ளிக்கு நீங்கள் தரும் ஆதரவுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல நாளில் உங்களோடு ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பை வழங்கிய இந்த பள்ளிக்கு மீண்டுமே எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.